கோழி அடிச்சு இன்னைக்கு குழம்பு வைக்க போறேன் பாரு. புத்தத்தெல்லாம் நாசம் பண்ணி வைக்க வந்துரும். அதை நீ எவ்வளவுதான் பத்தி விட்டாலும் அது மறுபடியும் வரதான் செய்யும். அவன் நீ எப்ப முழிச்ச? இப்பதான் முழிப்பு தட்டிருச்சு. அப்புறம் படுத்து பார்த்தேன், தூக்கம் வரல. அதான் இந்த மண்ணில் கொஞ்ச நேரம் படுத்து கிடக்கலாம், நல்லா ஜில்லுன்னு இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு வந்தேன். இந்த கோழி வந்து இங்கே மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. வேற இது பேண்டு போட்டு போவோம், அதான் பத்தி விட்டுக்கிட்டு இருக்கேன். முத்தத்தெல்லாம் நாசம் பண்ணணும். எந்திரிச்சம்மா போய் வேலை புழப்ப பார்த்தமான்னு இல்லை, மறுபடியும் படுக்கிறதுக்கு இடம் தேடியா? தூர வேறு இருக்க கோவத்துக்கு குடத்தை கொண்டு அடிச்சு விடுவேன், மண்டையை உடச்சு விடுவேன். ஏன்ப காலையில கோவமா இருக்க? இங்க பைப்ல வெயி ஒரு குடம் தண்ணி எடுக்க என்ன பாடுபடியன்னு எனக்கு தான் தெரியும். உங்களுக்குள்ள போங்கன்னா ஒருத்தியாவது போவீங்களாக்கும், எழுப்புனாலும் ஒருத்தையும் எந்திக்க முடிய. உங்கள்கிட்ட நடந்து மாரடிக்கிறதுக்கு நானே போய் எடுக்கலான்னு போட்டேன்னா நான் அந்த வேலையை பார்ப்பேனா வீட்டு வேலையை பார்ப்பேனா? இங்க அடுப்பு ஆஃப் பண்ணி போட்டுட்டு ஓடி இருக்கேன் தண்ணி எடுக்க. பிடிக்க ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. சரி போ தெரியாம கேட்டுட்டேன். என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டேன்னு அப்புறம் ராமாயணங்களை இழுத்து பாட ஆரம்பிச்சிருவாமா அந்த அம்மா. உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்? குட்டிகளுக்கு கூட வீட்டுல தண்ணி இல்லடாதானே உங்களுக்கு அருமை தெரியும். எப்பப்ப அந்த காலையில இந்த சுப்ரபாதத்தெல்லாம் கேட்க முடிய மாட்டேங்குது. காலையில எந்திரி, பாத்திரம் கழுவு, பெருக்கு, தண்ணி எடு, அதுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும், இதுக்கு தண்ணி வேணும், அது இல்லை இது இல்லை. அம்மா இங்கெல்லாம் இனிமே பிறக்கவே கூடாதுமா அந்த மாதிரி வீட்டுல. எல்லாம் பணக்கார வீட்டுல தான் அடுத்த ஜென்மத்துலலாம் பிறக்கணும். ஏன்னா அடுத்த ஜென்மம் என்ன அடுத்த ஜென்மம், நம்ம கல்யாணம் ஆகி போற வீட்லயே ஆயினும் எல்லாம் இருக்கணும். வீட்டுல வேலைக்காரங்களை வச்சு வேலை செய்யற மாதிரி ஜம்முன்னு ஒரு வீட்டுல போய் கல்யாணம் ஆகி உட்கார்ந்துக்கிடணும். நம்மளே எல்லாம் இந்த மாதிரிலாம் செய்யற மாதிரிலாம் இருந்தனா சரிபட்டுறாதம்மா. அதுக்கு நீ எலிசபெத்து மகாராணியா தான் இருக்கணும். நீ எப்பெல்லாம் தண்ணி எடுக்க போன? அம்மைக்கு ஒத்தாசையா இருக்குமானு தான் போனேன். அவ என்னமோ ரெண்டு ஒண்ணுத்துக்கு ஆகாதுன்னு போறா. நீ அவளுக்கு உதவி செஞ்சுமே இந்த லட்சணத்துல தான் அவ திட்டிக்கிட்டு இருக்கா. இதுக்குதான் நான் வேலையே செய்யறதில்ல. என்னத்தை செஞ்சாலும் அவ திட்டதான் போறா. எதுக்கு செய்யணும் அப்படின்னு நான் செய்யாம இருக்கேன். சீக்கிரம் தண்ணிலாம் எடுத்து முடிச்சாச்சுன்னு வையன், அம்மா நல்ல மூடுல இருப்பா. நான் இன்னைக்கு வெளியே போக வேண்டி இருக்கு. அதுக்கு பெர்மிஷன் கேட்டா அப்பதான் அவ ஓகே பண்ணுவா. அதுக்காக தான் நான் தண்ணி எடுத்துட்டு நடக்கேன். கள்ளி நினைச்சேன் ஏழு எதுக்கு அம்மனமா ஓடுதுன்னு. இதுக்கு தானே எங்க போற வெளியேனா உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கா? ஆமாவே ஐய வீட்டுல பொண்ணு பக்கம் வந்தவள, அது ஏதோ நிச்சயதார்த்தம் ஆயிடுமோ, அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போறாங்களாம். நீயும் வான்னு சொல்லி கூப்பிட்டு இருந்த என் ஃப்ரெண்டு, அதனால நான் போறேன். அவ்விய வீட்டு கல்யாணத்துக்கு நீ எனக்கு போய் ட்ரெஸ் எடுக்க போனோம்? எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காவ பாய் வீட்டுல, அதனாலதான் என்னையும் கூப்பிட்டா. அதனாலதான் நான் அம்மைக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தண்ணியெல்லாம் எடுத்து முடிச்சதும் டக்குன்னு அவட்ட கேட்டு பெருசு ரேட்டு 10 மணிக்கெல்லாம் கிளம்புற வழியை பார்க்கணும். எனக்கு நிறைய வேலை ஜோலி அடக்கு. உன்னை மாதிரி வெட்டியா இல்லை, நான் வாரேன். இவளுக்கு துணிலாம் எடுத்து கொடுக்க அளவுக்கு நல்ல ஃப்ரெண்டு இருக்காள். நமக்கு தான் வந்து வாச்சிருக்காள். ஒருத்தையும் ஒன்றுத்துக்கு ஆகும்டா. நம்ம அவ்வளோட்டையும் சண்டை போடுறதா லாக்கி. இவளை மாதிரி மூஞ்ச சிரிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு மூஞ்ச வச்சுக்கிட்டு நடிச்சுக்கிடணும் போல இருக்கு. நமக்கு அதான வர மாட்டேங்குது. நீயும் என்ன நீங்கி போனா நீலவானம் கண்ணீர் சிந்தும், பேசாமத்தான் போகாதடி, பாசாங்கு தான் பண்ணாதடி. சத்தியமா ஓ நினப்பில் மூச்சு திக்கி நிக்கிறண்டி, கோவம் எத்தி கொள்ளாதடி, கொத்தி கொத்தி தின்னாதடி. ஒரசாத உசுரத்தான் உருக்காத மனசத்தான் அலசாத என் சட்டை கிழிஞ்சி வெளியா பறக்கும் இதயம், கெடுக்காத என் கனவெல்லாம் சிரிக்காத, என விட்டு விலகாத தரிகெட்ட மனசு உன்னை தேடி அலையும், ஒட்டி இருந்த நெல் ஒட்டாமவும் பின்ன அலையும், ஊட்ட மொழி முறைச்ச 300 ஊசி உள்ள இறங்கும். வந்துட்டாமா சூப்பர் சிங்கரு. கட்டு வீரியனுக்கும் காதல் உள்ள வந்த அடங்கும், என் குட்டி இதயத்தில நீ தோண்ட பாக்குற சொரங்கும். ஆமா உன் இதயம் 600 அடி பள்ளம் பத்தியா கிணறு தோண்டி. நீ பண்றதெல்லாம் பார்த்தா சிரிப்பாவும் வருது கோவமாவும் வருதுவே. ஏற்கனவே நான் சரியான கோவத்துல இருந்தேன் தெரியுமா, என்னை சிரிக்க வச்சுட்டேன். ஆமா என்ன காலங்காத்தால இந்த பக்கம்? ஆமா நீ ஏன் கோவமா இருந்த? அது ஒண்ணும் இல்ல, எங்க சந்தியாளுக்கு அவ ஃப்ரெண்டு வீட்டுல ஃபங்க்ஷனா, அதுக்கு அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்காவலாம். அவ போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அதான் கொஞ்சம் கடுப்புல இருந்தேன். ஆமா நீ என்ன இந்த பக்கம்? உங்க மம்மி காலங்காத்தாலே உன்னை வெளியே விட்டுச்சாக்கோ, இல்ல தெரியாம கதவு திறந்து ஓடி வந்துட்டியா? இல்ல கேட்டுட்டு தான் வந்தேன். காலேஜுக்கு அட்மிஷனுக்கு ஃபார்ம் வாங்க போறேன்னு சொல்லியிருந்தோம்ல, அப்புறம் அது போகாம தள்ளி போச்சுல்ல, அதான் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பி சொல்லிட்டு வரேன் சோனிட்ட கிளம்ப சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு வந்தேன். அதான் உங்க அண்ணன் ஏதோ ஒரு காலேஜ் மெடிக்கல் காலேஜ்ல ஏதோ ஒன்று பார்த்துருக்காருன்னு சொன்னியே. என் நேற்று தான் ஃபோன் பண்ணி சொன்னான், அவள் ஃப்ரெண்ட்ஸோ காலேஜ்லேயும் ஏதாவது கிடைக்கும்னா போட்டு வைக்க சொல்லு, நானும் வாங்கி வச்சுருக்கேன், இருந்தாலும் போட்டு வைக்க சொல்லுன்னு சொன்னான்னு சொன்னாவ. அதனால தான் அப்போ போய் சோனிக்கிட்ட கேளுன்னு சொன்னாவ, அதான் வந்தேன்.
போட்டு இப்ப அப்ப நம்மளும் அட்மிஷன் ஃபார்ம் அங்க கிளம்பிடுவோமா? எனக்கும் போர் அடிக்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த சந்தியா புள்ள மட்டும் நல்லா அழகா கிளம்பி வெளியே போயிடும், நம்ம மட்டும் இங்க வீட்டுல ஒத்தையில கிடக்கணுமே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல போடு. உனக்கா காலேஜுக்கு போனோம் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வர்றோம் என்ன? என்கிட்ட ஒரு 100 ரூபா போலதான் போய் இருந்துச்சு. இனி உங்க அம்மாட்ட இருந்து கொஞ்சம் காசு ஆட்டை போட்டு வா. நம்ம பப்ஸ் கடையில போயிட்டு பப்ஸ் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு பார்த்துட்டு அப்படியே வருவோம், பொறுமையா சுத்தி பார்த்துட்டு. ஏன்னா டைம் பாஸ் பண்ணணும்ல. காலேஜ்ல எப்படியும் அட்மிஷன் ஃபார்ம் எப்படியும் ஒரு ரேட் வச்சிருப்பாங்க. அதுக்கு வேணா இதுக்கு வேணா நீ ஏதாவது ஆட்டையை போட்டு வா. அதெல்லாம் காசு எங்கள் அம்மா எவ்வளோ கேட்டாலும் தந்துருவாவே. அது பிரச்சனை இல்லை, எவ்வளோ வேணாலும் வாங்கிட்டு வரேன். போட்டு அப்ப இன்னைக்கு மழுக்கு மங்குரம் தான். அப்ப ஹோட்டல்ல போய் பிரியாணியே சாப்பிடலாம். அதெல்லாம் சாப்பிடலாம். பூமாரியும் கூட கூட்டிட்டு போவோமா? வேற அவளை விட்டுட்டு போயிட்டோன்னு நினைப்பாள்ல. ஆமா, வேற அவ இல்லாமையா? அவளையும் கூட்டிட்டு தான் போனோம். நீ எதுக்கு அவளுக்கு போன் அடிச்சு ஒரு வார்த்தை சொல்லிரு, நானும் கூப்பிடுறேன். அப்பதான் எப்போ எத்தனை மணிக்கு போலாம் என்ன ஏதுன்னு பிளான் பண்ணி போக முடியும். காலேஜுக்குன்னு அவிய அம்மா விட்டுருவாவ. சரி, நான் சொல்லிட்டு போறேன். அவளை நேரில் பார்த்தே சொல்லிட்டு போறேன் வீட்டுக்கு. சரி சின்ன பொண்ணு. சரி, அப்ப நான் வாரேன். சின்ன பொண்ணு ஒரு நிமிஷம் நில்லு. என்னப்ப? இங்க சந்தியாளுக்கு பிறந்த நாள் வருதுப, இன்னும் 2 நாள் கிடக்கு. அதுக்குள்ள அவளுக்கு ஏதாவது பர்த்டே கிஃப்டும் வாங்கணும் பத்துக்க, சர்ப்ரைஸா. என்ன வாங்கலான்னு வேற பிளான் பண்ணணும். நம்ம போவோம்ல, அப்போ ஃபேன்சி ஸ்டோர்ல போய் ஏதாவது வாங்கிட்டு வந்துருவோம்ல அவளுக்கு. என்கிட்ட வேற 100 ரூபா தான் இருக்கு. எங்க அம்மாட்ட வேற காசு கேட்கணும். எப்படி கேட்கணும் வேற தெரியலையே. தருவாளா இல்லையான்னு வேற தெரியல. உங்ககிட்ட காசு இருந்தா கொஞ்சம் எனக்கு தா, என்ன நான் உனக்கு அப்புறமா தந்துடுறேன். எங்க அம்மாட்ட கேட்டு பார்ப்பேன் ஏதாவது நைஸா. எங்க அம்மா ஏதோ சொல்லல, சரி வரலன்னு ஐயா நான் உங்ககிட்ட வாங்கி நான் இப்ப வாங்கிடுறேன் கிஃப்ட். அப்புறம் நான் எப்படின்னா ரெடி பண்ணி உனக்கு தந்துருவேன். சரிப்பா சோனி, இதுல என்ன இருக்கு? அப்ப நானும் எப்படியும் அவளுக்கு கிஃப்ட் ஒன்று வாங்கணும்ல. அப்ப இன்னைக்கு போகும்போது வாங்கிடுவோம். அவ கூட இல்லாத பிறதான் வாங்க முடியும் பத்துக்க சின்ன பொண்ணு. இல்லாட்டினா நான் எப்படி வாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். காலேஜுக்கு போகும்போதுனா நம்ம வாங்கிடுவோம். இப்போ நம்ம காலேஜுக்கு போல லீவா, அதான் என்ன பண்ணான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, போயிட்டு வாங்கிட்டு வந்துருவோம். ஓகே டன். என்ன சின்ன பொண்ணு காலையில இந்த பக்கம்? அது ஒன்றும் இல்லை பெரியம்மா. காலேஜுக்கு அட்மிஷன் ஃபார்ம் வாங்க வேண்டி இருந்துச்சு. அதான் சோனியை கூப்பிட்டு போயிட்டு காலேஜில் போய் ஒரு ஃபார்ம் வாங்கலான்னு நினச்சேன். சோனியை அனுப்புவியல்ல? அப்படியா? இவளை நீ கூப்பிட்டு போறியா? இப்பதான் ஒருத்தி அவன் ஃப்ரெண்டுக்கு என்னமோ ஃபங்க்ஷனு, வீட்டில் என்னமோ துணிலாம் எடுத்து தாராவ, துணி எடுக்க போறாவ. நானும் போறேன்னு கிட்டு இருந்தா இவ முன்னாடி இப்போ காலேஜுக்கு வந்துருவாள். ஆமாம் பெரியம்மா. நாங்க தோட்டத்துக்கு தண்ணி வைக்கிறதுக்கு அனுப்பலாம்ல இருந்தேன். ஏமா இன்னைக்கு நீ போயிட்டு வந்துரு, நாளைக்கு நாங்க என்ன போறோம். மரத்துக்கெல்லாம் ஒழுங்கா தண்ணி வைக்காம கிடக்கு, சொட்டு நீர் மட்டும் தான் பாய்ச்சிட்டு கிடக்கு. கொஞ்சம் நல்லா தண்ணி பாய்ச்சாதான் அது மரத்துக்காகவும் காய் விழும். சரி நானே போறேன். இப்போ நீங்களும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. எத்தனை மணிக்கு போல போறீங்க? அவ 10 மணிக்கு போல போறேன்னா நாங்களும் 10 மணிக்கு போலதாம்மா போலான்னு இருக்கோம். சரி அப்ப பார்த்து போயிட்டாங்க. ஜாலி, எங்க அம்மா ஒத்துக்கிட்டா. அப்ப நான் போயிட்டு வந்துருவோம் சின்ன பொண்ணு. சரி, 10 மணி பஸ்க்கு மறந்துடாத. சரி சரி. ஐயா நேற்று ருக்கு வீட்டில் எல்லாரும் அங்கே லட்சுமி வீட்டுக்கு போயிருக்காவ. அங்கே பனங்காட்டுக்கு போய் பையன் குடிச்சாவலாம். அப்புறம் கருப்பட்டி கொடுத்து விட்டாருன்னு சொல்லிட்டு கருப்பட்டி ஒரு 2, பையனி ஒரு 2 கேனும் கொண்டு வந்து தந்துட்டு போனாவ. லட்சுமி ஆண்டி வீட்டுக்கு ருக்கு ஆண்டி போனாங்களா? அவன் எங்கே போவா? அவ பிள்ளைகள் எல்லாம் இருக்கும் போல இருக்கு. அவைய வீட்டுக்காருக்கு தங்கச்சி மைனியாவது வந்திருந்ததுல, மைனியா பிள்ளைகளும் மைனியா எல்லாம் போயிருக்காவ போல இருக்கு. அங்கே கொடுத்து விட்டாவன்னு சொல்லிட்டு இங்கேயும் தந்து விட்டா. அன்னைக்கு நம்ம சொல்லியிருந்தோம்ல, பக்கத்தில் என்னதும் கொடுத்து விட்டுருக்கா. ஓ அப்படியா? சரி குடிச்சீங்களா? என்கிட்ட சொல்லவே இல்லை ஒருத்தரும். ஃப்ரிட்ஜில் தான் இருக்கு, வேணும்னா எடுத்து குடியா. நீ வெளியே போயிட்டல, அதான் உங்ககிட்ட சொல்ல முடியல. அதான் உங்க மீன் சொல்ல மறந்துருப்பா. சரி சரி பரவாயில்ல, இருக்கட்டும். ஐயா நீ லட்சுமிக்கு போன பண்ணி இந்த மாங்காய் இப்போ மாம்பழ சீசன் தானே, அது தோட்டத்தில் மாங்காய் கிடக்கும், நீ பறிச்சிட்டு வரியா ஒரு அட்டைப்பட்டி நிறையா? நம்ம அதுக்கு தேவையான காசை கூட கொடுத்துடலாம். மீனுட்டி சும்மா இருக்க முடியா நீ? ஏழ காசு எடுத்து தானே நம்ம வாங்கியோ, சும்மையா வாங்கியோ. போன வருஷம்லாம் அவியருளே கொடுத்து விட்டுருந்தாவ. இந்த வருஷத்துக்கு நம்ம கேட்டு வாங்குவாவ, எதுனாலும் தந்து விடுவா. நம்ம அன்னைக்கு கைக்கிட்டு போகும்போது சொல்லியிருந்தா, சரி அடுத்த முறை வரும்போது சொல்லுங்க எடுத்து வைக்கன்னு. அன்னைக்கு அவியருவா போனதும் கொடுத்து விட்டுருக்காவல்ல. இப்பயும் ஒரு போன பண்ணி சொன்னா அதெல்லாம் பறிச்சு வைப்பா. இல்லை பறிக்க முடியலனாலும் நீ போனா பறிச்சுக்கிடலாம்ல. மீன் இப்போ உனக்கு மாம்பழம் தானே வேணும்? இப்போ போய் நான் வாங்கிட்டு வரேன். எத்தனை கிலோ வேணும்னு சொல்லு. பழக்கடைக்கு போனா அவ்வளோ பழமும் எல்லா ரகத்துலையும் பழம் இருக்கும். உனக்கு என்ன பழம் வேணும்னு சொல்லி நான் வாங்கி கொண்டு போடியேன். சும்மா அங்கே கேளு இங்கே கேளுன்னு சொல்லாத பத்துக்க. ஏலே அது கல் வச்சு பழுக்க வச்சதா இருக்கும்ல, இதெல்லாம் தோட்டத்தில் கைப்பட பறிச்சிட்டு வரலாம்ல, அதுக்கு தான்ல சொல்லியே. சும்மா இரு மீன், அங்கெல்லாம் எதுவும் கேட்கக்கூடாது. சும்மா வீடுள்ள தொல்லை பண்ண மாதிரி இருக்கும். இல்லை தோட்டத்துக்கு சும்மா விழுந்து அணிலுக்கு நின்று தின்னுட்டு போடும்ல, அது நம்ம கேட்டு வாங்கி காசு கொடுத்தா வீடுகளுக்கு லாபம் தானே. நானும் கேட்க முடியும், நீங்க வேணா கேளுங்க. சரி அது அவன் நம்பர் இருக்குல்ல, நான் அப்போ கேட்டுக்கிட்டேன். என்னமோ பண்ணுங்க, எண்ணெயெல்லாம் வாங்குறதுக்கு அனுப்பாதீங்க சொல்லிட்டேன். எனக்கு காலேஜில் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. பிடி சார் வர சொல்லியிருக்காரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னன்னு காலேஜ் லீவு தானே, இப்போ என்னத்துக்கு சார் வர சொல்லியாரு? நீ ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ண இல்லை ப்ராக்டிஸ் பண்றதுக்காக வர சொல்லியிருப்பாரு. 2-3 பசங்களும் வர சொல்லியிருக்காரு. ஸ்போர்ட்ஸ்க்காக வர சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்த்துட்டு வந்துடுறேன். உங்க அம்மா கோயிலுக்கு போயிருக்காளா? வந்தது அவகிட்ட சொல்லிட்டு போய் இப்பவே போப்புற.
ஆமா நான் கிளம்புறேன். காலேஜுக்கு போயிட்டு வரும்போது மாம்பழம் வாங்கிட்டு வரேன். சும்மா யாருக்கும் போன பண்ணிட்டு நடக்காதீங்க. உனக்கு நான் ஏன் சொல்லியேன்னு புரிய மாட்டேங்கு. அவியல்களுக்கு உதவியா இருக்குமேன்ட்டு தான் நான் சொல்லியேன். அது தெரியாம இவன் பேசிக்கிட்டு இருக்கான். சரி வார மீன் இங்க பாரு. போடா போயிட்டு வா. வர வர இந்த மீன் ஒரு பேச்சு கேட்க மாட்டேங்குது. ஆமா இவன் பேச்சு கேட்காமல. தயிர் ஊத்தி எடுத்துட்டு வந்தது நல்லா ஊறி இருக்கும், சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் இந்த வெயிலுக்கு. என்னப்பா தம்பி இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஊருக்கு புதுசா? உன்னை எங்க நான் பார்த்ததே இல்லையப்பா. என்ன பெரியவரே, நான் தான் உங்களை கேட்கணும் ஊருக்கு புதுசான்னு. நான் இப்போ 1 வருஷமா அந்த ஊர்ல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களை தான் இந்த ஊர்ல புதுசா பாக்கேன். ஊருக்கு புதுசா நீரு? 1 வருஷமா நீ இந்த ஊர்ல தான் இருக்கியா? ஆமா, நம்ம ஊர் தலைவர் வீட்டுல தான் வேலை செய்ய மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். மாடு மேய்க்க பைய. ஓ, நம்ம சம்மந்தி வீட்டுல வேலை செய்யற பையலா? சம்மந்தியா? நீங்க யாரு? நான் தான்ப்பா உங்க ஊர் தலைவர் இருக்காருல்ல, தலைவரோட தங்கச்சிய கட்டி உட்காந்துருமாப்ல, அவனுக்கு அப்பா. ஓ, நமக்கு வெளியூர் பத்துக்க அங்க பயிரை படிக்க வச்சுட்டு அங்கதான் இருக்கேன். அங்கேயும் நமக்கு தோட்டம் துறவும் எல்லாம் இருக்கு. அங்க பாத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். நான் ஒரு 4 நாள் லீவுக்கு இங்க வந்திருக்கேன். இப்போ வரும்போது அப்படியே ஊரை அப்படியே சுத்தி பார்ப்பேன். அதான் பார்க்க வந்தேன். இங்க பார்த்தா புதுசா இருக்க ஒரு பையன் கஞ்சி குடிச்சிட்டு இருக்கானேன்னு வந்து பார்த்தேன். பாத்துக்கிட்டு தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களாக்கும். ஒரு பழக்க வழக்கம் நமக்குள்ள வேண்டாமா? அதுக்குதான்ப்பா. காட்டு வலிக்கு இப்படி வெள்ளையும் சொல்லியுமா யாரும் வரமாட்டாங்களா? என்னடா புதுசா யாரும் வராமலன்னு நினைச்சிட்டேன். அது அப்பப்போ வருவோம்ப்பா. அப்படியே காட்டு சுற்றி பார்த்துட்டு வருவேன். வீட்லயே எவ்வளவு நேரம் இருக்கிறது சொல்லு. நேரம் போகாதுப்பா நமக்கு. வீட்டுக்கு பொண்டாடி தொல்லை அங்கே தாங்க இயலாது. அதான் அப்படியே வந்துடுறது. ஏதாவது ஒரு மரத்து நிலம்ல கொஞ்சம் நேரம் படுத்து எந்திரிச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு போவேன். அதான் இன்னைக்கு வந்தேன். வந்து பார்த்தா நீ இருக்க இதுல. மாடு மியாயி விட்டுருந்தேன். மாடு மியாயிற வரைக்கும் உட்காந்து சாப்பிடுவோமேன்னு சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி சரி, என்ன சாப்பாடு? கஞ்சி தானாச்சு, தயிர் ஊற்றி வச்சிருக்கேன். அட வெயிலுக்கு அருமையான சாப்பாடப்பா. இந்த மாதிரி உடலுக்கு நல்ல சாப்பாடை வீட்டுல பொம்பளை யாருமே செஞ்சு தர முடியாதுல்ல. நமக்கு இப்படி தோட்டக்காரர்களுக்கு வந்தா இதுதான் அமிர்தமா இருக்கும் நமக்கு. நீங்க சொல்லியது ஒரு வகையில சரிதான். இருந்தாலும் இருக்கவே பழைய சொத்துக்கு ஆசைப்படுவான், இல்லாதவே நல்ல சொத்துக்கு ஆசைப்படுவான். அவ்வளவுதான். பெரிய பொண்ணு, நீ பாட்டுக்கு உங்க வீட்டுல இருந்து நல்ல கட்டில கொண்டு பொட்டியா உங்க மாமியார் ஒண்ணும் சொல்லாத. அதுக்கு தெரிஞ்சாதானே? அதுக்கு தெரியாமலாம் தூக்கிட்டு வந்தேன். இருமி இதை எப்படி தெரியாம கொண்டு போய் உன் வீட்டுல கொண்டு போடுவேன்? வீட்டில் கொண்டு போட்டால் தானே இந்த கட்டில் மடித்து மேலே மரத்துலேயே சொருகி வச்சுட்டு போயிடுவோம்ல. நம்ம வியானுங்கிறம்போது அப்பப்போ எடுத்து போட்டு நம்ம படுத்துட்டு எழுந்திரிச்சு போக வேண்டியது தான். நல்லா மரத்து நிழல், யார் விடுவா இந்த இடத்த? நல்லா சொர்க்கங்கணங்க இருக்குது. அது சரிதான். எனக்கு இந்த இடத்த விட்டு போகவே மண்ணும் இல்லை. வீட்டுக்கு போய் கஞ்சி குடிக்க போகலாம். கஞ்சி குடிக்க போகவும் மனலாம தான் இல்லை உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் காலையிலேருந்து நீ ஒன்றும் சாப்பிடலையா? மணி 10 ஆகுது. வயிறுக்கியாமையானு பசிக்க தான் செய்யுது. காலையில எங்க மாமியார் சீனி கிழங்கு அவிச்சு காப்பி போட்டு வச்சிருந்துச்சு. அதை குடிச்சிட்டு வந்தேன். அப்ப வயிறு திம்முன்னு இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் ஆனதான் பசி கொடுக்குது. இப்ப வீட்டுக்கு போக மனம் இல்லை. பேசட்டிக்கு நம்ம வீட்டுல இருந்து ஒவ்வொரு பொருளா எடுத்து கொண்டு இங்க வந்து கூட்டாஞ்சோறு பொங்கி தின்னா என்ன? ஆமாம், கூட்டாஞ்சோறு பொங்கி திங்கலாம் தான், நல்லா தான் இருக்கும். அதுக்கு ஆளுவ கூட கொஞ்சம் கிடக்கணுமே. நம்ம 2 பேரும் பொங்கிதுன்னா அது நல்லாவா இருக்கும். லட்சுவும் தோட்டத்துக்கு ஓடிரும். 4 முடிய இப்போ சரசக்காவும் வர முடிக்காவ. அந்த 4 முடி ரொம்ப பண்ணுது. ஒரு பக்கம் துணி வைக்குது, பீடி சுத்துது, தோட்டத்துகளுக்கு ஓடுது. என்ன வேலை பார்க்குது திரும்ப 4 முடி. நமக்கு தான் வியாழனால அலர்ஜியாச்சு. அதனால அதை பற்றி நீ பேசாத, விடு விடு. அப்புறம் வேற யாரு நம்ம கூட வருவா? இழிச்ச வச்சு பிள்ளைய வச்சுக்கிட்டு வீட்டிலேயே இருந்துக்கிட்டியா வர மாட்டுக்கா? இடிச்சு வச்சே வேணா தூக்கிட்டு வந்துடலாம். வானுவோம் பிள்ளைய தூக்கிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டா வந்துடுவா. அது பிரச்சனை இல்லை. வேற யாரும் இல்லாமல் நம்ம 3 பேர் மட்டும் செஞ்சு சாப்பிட்டா நல்லாவா இருக்கும். அப்பனா ஊருக்குள்ள அடக்க சின்ன ஆண்டவளை தான் அவ்வளோத்தையும் கூட்டு வந்து செய்யணும். அது வேணா செய்யலாம். அவ்வளோ அங்கே விளையாடிட்டு நடக்கும்ல. அவ்வளோத்தையும் பிடிச்சி போட்டு வீட்டில் இருந்து ஒருத்தையும் பச்சை மிளகாய் எடுத்துட்டு வா, ஒன்று பருப்பு எடுத்துட்டு வா, அரிசி எடுத்துட்டு வா, பானை எடுத்துட்டு வா, சொம்பு எடுத்துட்டு வா, டம்ளர் எடுத்துட்டு வான்னா அவ்வளோவே எடுத்துகிட்டு வரோம். ஒன்று ஒன்றா கொண்டாடுறத வச்சு நம்ம சமைச்சோன்னு வையா நல்லாயிருக்கும். அப்போ அதை பயிலே வீட்டில் இருந்து வாழையில அரசெல்லாம் எதையாவது ஒரு இலையும் கொண்டு வரோம். அதில் அவ்வளோ இருக்கும் சாப்பாடை வச்சு கூட்டாஞ்சோரை முடிச்சிடலாம். நமக்கும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, நேரம் போன மாதிரியும் ஆச்சு. அப்போ நாம அப்படியே பண்ணிடுவோமா? கூட்டாஞ்சோறு சாப்பிட்டு வேற ரொம்ப நாள் ஆச்சு. அட போன மாசமா என்னமோ தானே நம்ம ஐஸை கூட்ட வச்சு செஞ்சோம்லா காட்டுக்குள்ளே போட்டு. ஆமா பத்தியா, இருந்தாலும் சின்ன பிள்ளைல வச்சு செய்யும்போது அது ஒரு தனி டேஸ்டா இருக்கும்ல. தாகாரிவா அடிக்க வந்தாலும்னா கடைசியில் அதுவே நம்மளை கொத்து விட்டு போயிடும். நம்ம தான் தர்மடி வாங்கினா அதையும் ஞாபகம் வச்சுக்க. ஐயே, மீனெல்லாம் வாயை திறந்தனா கூவம் கொப்பளிக்கும். அவன் வேற கண்ட மணிக்கு கிளிப்பாளே. ஆனால் அவன் மோன் என்னத்தை கேட்டாலும் எடுத்து கொண்டு வந்து தந்துடுவான். இப்போ என்ன சொல்ற? நம்ம செய்வோமா வேண்டாமா? நீ ஒரு பக்கம் செய்வோன்னு சொல்ற, ஒரு பக்கம் பயமுறுத்தவும் செய்யற. இப்போ என்ன பண்ணலாங்க? பேசாட்டிக்கு மூடிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கலாங்க. சென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல வந்து வந்து போகுதம்மா என்னமெல்லாம்.
இப்ப செருப்பு வர போது வருது உனக்கு. நான் வீட்டுக்கு போறேன். ரொம்ப நல்லது, போயிட்டு வா. எனக்கு வெஜ் பிரியாணி திங்கணும் போல ஆசை வந்துருச்சு. நான் வெஜ் பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வரேன். உனக்கு மட்டும் ஆசை உடனே உடனே மாறுமலா? இப்பதான் என்னமோ கூட்டஞ்சோறு செஞ்சு திங்க போறேன்னா இப்போ என்னன்னா வெஜ் பிரியாணி திங்கணும்னு ஆசையா இருக்குங்க. அதெல்லாம் அப்படிதான். திடீர்னு நாக்கு எதையாவது கேட்கும் டிஃப்ரெண்டா. நான் செஞ்சு வீட்டில் வச்சே சாப்பிட்டுட்டு வரேன். அப்ப எனக்கு நீ நக்கு. உனக்கு வெஜ் பிரியாணி வேணும்னா வீட்டுக்கு வா, கிடைக்கும். இல்லாட்டினா கிடையாது. செஞ்சு வையே திங்க வாரேன். என்ன போமண்டான்னு பார்த்தனா அவ பாட்டுக்கு போயிட்டா. சரி, நம்ம ஒரு குட்டி தூக்கத்தை போடுவோம். காலையிலேயே வர சீக்கிரம் எந்திரிச்சிட்டோம். அது என்னமோ கண்ணு சுக்கிக்கிட்டே வருது. இந்த மரத்து நனலுக்கு நல்லா தூக்கம் வருது. ஒரு தூக்கத்தை போட்டாதான் மைண்டு ஃப்ரெஷ் ஆகும்.